ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த பை ஸ்டாப் லிமிட் ஆர்டர் சோ இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சோ இது வந்து நமக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. MT5ல இது வந்து இருக்குது. ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ட்ரேட் கான்செப்ட் எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டர்ஸ் எல்லாமே, அதாவது பெண்டிங் ஆர்டர் வந்து நம்ம வந்து 4 டைப் ஆஃப் பெண்டிங் ஆர்டர் பார்த்தோம் பாத்தீங்களா? அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும். எங்கேயுமே இல்லாம இருக்காது. பெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டா அந்த 4 ஆர்டர் வந்து கண்டிப்பா தேவை. சோ அதனால அது எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா இந்த ஆர்டர் வந்து MT5ல மட்டும் தான் இருக்கும். சோ அதுல போய் நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணனும் அப்படினா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம சார்ட்ல வந்து டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்? ஒரு செல்லிங் சைடுல நமக்கு வந்து ஷார்ட் டர்மா நமக்கு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு லாங் டர்மா பையிங் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல், இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. கரெக்ட்டா பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல போய் நமக்கு வந்து இப்போ நிக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து என்ன தோணுது, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திங்க் பண்றேன். ஓகேவா? என்ன நடக்குது? மார்க்கெட் மேல பிரேக் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் மேல போகும். அப்போ நம்ம வந்து பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதே இது அது ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் ஆர்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா ரெண்டு பிரைஸ வந்து இங்க வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஒன்னு வந்து எந்த பிரைஸ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பெண்டிங் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டாப் பிரைஸ கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பிரைஸ வந்து நான் வந்து இப்ப கொடுத்துட்டேன். இன்னொன்னு வந்து லிமிட் பிரைஸ், அதாவது லிமிட் ஆர்டர், பை லிமிட். ஓகேங்களா? சோ பை லிமிட்டும் பை ஸ்டாப் ரெண்டும் சேர்ந்த ஆர்டர். சோ நான் ஸ்டாப்புக்கு இங்க ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்டேன், ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துட்டேன். இந்த பிரைஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல எனக்கு வந்து பை லிமிட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்ல நான் வந்து இங்க இருந்து டைரக்டா மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு பை ஸ்டாப் லிமிட், அதாவது ஸ்டாப்பையும் லிமிட்டையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எனக்கு மேல வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாதான் என்ட்ரி எடுக்கும். டைரக்டா கீழே வந்தா என்ட்ரி எடுக்காது. ஓகேவா? இதுதான் நமக்கு பை ஸ்டாப் லிமிட். உங்களுக்கு டீடைலா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படினாலும் நம்ம வந்து இதுக்கு ஒரு பெரிய வீடியோவே நம்ம கொடுத்திருக்கோம் ஆர்டர் டைப்புக்கு. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து டீடைலா புரியும்.